ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான சலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. நம்மளுடைய லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல சந்திரன் பயணிக்க தொடங்குகிறாரோ அந்த வார முடிவில் 7 நாட்களுக்கு பிறகு எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அதை வைத்து சொல்லக்கூடிய முறையில இந்த பலன்கள். இப்ப சிம்ம லக்னத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது தை 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 14 இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பாரு. செவ்வாய் புதன் இந்த 2 கிரகமும் தனுசு ராசியில இருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி விருச்சிக ராசியில இருக்கிற சுக்கிரன் தனுசு ராசிக்கு அவரும் மாறிடுவாரு. அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு மாறிடுவாரு. 5ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க. 7ஆம் வீட்டுல சனி கண்டக சனியா இருக்காரு. 8ஆம் வீட்டுல ராகு இருக்காரு. 9ஆம் வீட்டுல குரு இருக்கு. 2ஆம் வீட்டுல கேது இருக்கு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள்ல இந்த வாரத்துல முதல் நாள் தொடங்குறது திருவோண நட்சத்திரம். மகர ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறதுனால சுப செலவுகள் நடக்கும். வேலைக்கு சாதகமா இருக்கும். வேலையில பிரயாணங்கள் ஒரு அலைச்சலை கொடுத்தாலும் கூட அது ஆதாயமாக அலைச்சலாக இருக்கும். உணவு, உடை, மருந்து, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், எல்லா விதமான சர்வீஸ் எல்லாத்துக்குமே நல்லது. ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சதை நட்சத்திரம் காலையில 10:22 மணி முதல் சதை நட்சத்திரம். இப்ப இந்த சனிக்கிழமையில திருவோண நட்சத்திரம் நண்பகல் வரைக்கும் தான், 12:50 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாயும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவர் கேது நட்சத்திரத்தில் உட்காந்து, கேது 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய செயல் திட்டங்கள், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே ஒரு பண வரவு, தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10:22 முதல் ராகு நட்சத்திரம். ராகு 8ல் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், சாப்பாடுல கவனம் செலுத்துறது, புது முயற்சிகளில் தவிர்க்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகுங்கும் போதே நமக்கு என்னன்னா ஞாபக மறதி, ஒரு சரியான தூக்கம் இல்லாதது, அல்லது உறவுகளில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்போ நம்ம ஒன்று பேச போய் அவங்க ஒன்று மாதிரி அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிக்கிறது. அதனால அவங்க காயப்படுற மாதிரி இருக்கும்போது நமக்கு அது டென்ஷன் ஆகும். அப்ப கொஞ்சம் பேச்சுகள் வழக்குகள்ல கவனம் செலுத்தணும். திங்கட்கிழமை அன்னைக்கு ஜனவரி 15 பூரட்டாதி நட்சத்திரம். காலையில 8 மணிலிருந்து குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம். குரு நமக்கு பாக்கியஸ்தானத்துல அஸ்வின் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு, குடும்ப சுகம், குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாயம் தென்படும். ஒரு அளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு நல்ல விதமாக அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக கொண்டு போகும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஜனவரி 16 உத்திரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் இருக்கிற சந்திரன் மீனராசிக்கு போயிடுறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி 7ஆம் வீட்டில் தான் இருக்காரு. அதனால 8ல் சந்திரன் வந்துட்டாரேன்னு நமக்கு பெருசா பயப்பட வேண்டியதில்லை. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறவர் ராகு மாதிரி செயல்படுறதுனால கொஞ்சம் கற்பனைகள், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், உறவுகள் சார்ந்த அந்த எண்ணங்கள் ரொம்ப எக்ஸாக்ரேஷனாக நடக்கும். அதாவது ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை பார்த்து நம்ம இயங்குவோம். எக்ஸைட் ஆகாமல் பார்த்துக்கணும். பெருசாக அதில் ஒரு ஆங்ஸைட்டிங்கிறது அதீதமான ஈடுபாடு இல்லாமல், அதீதமான வேகம் இல்லாமல் கொஞ்சம் விவேகத்தோடு நடந்துக்கிட்டோம்னா அன்னைக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஜனவரி 17 புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம். சந்திரன் 8ல் இருந்தாலும் கூட புதன் நமக்கு 5ல் இருக்காது. அதனால பெருசா 8ஆம் இடத்தினுடைய தாக்கம் இருக்காது. குழந்தைகள் நலம், புதுசா திருமணத்துக்கு முயற்சிகள் பண்றது மற்றும் சுபகாரியங்கள்,
கம்யூனிகேஷன் லைனு, சாஃப்ட்வேரு, வேற கலை சார்ந்த துறைகள், எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், அனைத்து விதமான ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு இது சம்மந்தப்பட்டதுலையும் வேலை செய்யும். நல்லாயிருக்கும். ஜனவரி 18ஆம் தேதி அஸ்வின் நட்சத்திரம். அப்போ குருச்சந்திர யோகம் 9ஆம் வீட்டில் ஏற்படுது. 9ஆம் வீட்டில் அஸ்வின் நட்சத்திரத்திலே குரு இருக்கிறாரு. அந்த குருவோட சந்திரனும் சேரும் பொழுது இந்த கேதுவானவர் நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். இப்போ கமிஷன் வகையில் எதிர்பார்க்கறது, பூர்வீகம் சார்ந்த பண வரவு, பூர்வீகம் சார்ந்த பொருள் வரவு, அல்லது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டு, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எதிர்பாராத பாக்கியத்தை கொடுத்துருவார். ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, அல்லது ஒரு அங்கீகாரம், ஒரு புகழ், நம்முடைய தனித்திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அது வேலை செய்யும். இந்த நாள் நமக்கு குருச்சந்திர யோகமாக அது செயல்படும். கேதுவனுடைய ஆதிக்கத்தில் நம்மளுடைய தனாதிபதி லாபாதிபதியான புதனும் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அவரு மூல நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன். குரு அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த ரெண்டு கேதுவுமே ரெண்டு இடமுமே 5ஆம் இடம் 9ஆம் இடம். அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு இறையருள் நமக்கு கிடைச்ச மாதிரி, பூர்வ புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நல்ல பலம், அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. அதனால இந்த நாளை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஜனவரி 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சந்திரன் மேசராசியில சுக்கிரன் மாதிரி செயல்படுறார். சுக்கிரன் கேது நட்சத்திரத்துல நமக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கான ஒரு வளர்ச்சி, நம்ம போடக்கூடிய திறமைகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய திட்டங்கள், செயல் திட்டங்கள், அதுக்கான ஒரு அங்கீகாரம், பணவரவு, தொழில் பலம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் ஓரளவுக்கு மூளை உழைப்பு சார்ந்த ஒரு நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் அந்த கேதுவுனால நமக்கு என்ன ஏற்படும்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் ஆகும். ஒரு புதிய கஸ்டமர் கிடைக்கிறது, அல்லது அதுக்காக ஒரு மீட்டிங் போடுறது, புதிய வகை செயல் திட்டங்களை நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், புதிய வகை அணுகுமுறைகளை கையாளக்கூடிய யுத்திகள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ இப்படி இந்த சிம்ம லக்னத்துக்கு 7 நாளுக்கு 7 நட்சத்திரங்களாக பலன் கொடுத்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகப்படி நீங்கள் உபநட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த பலன்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து அடாப்ட் பண்ணீங்கன்னா கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். நமக்கு அந்த உபநட்சத்திரம் தான் நம்ம விதியை தீர்மானிக்குதுங்கிறத இந்த ஜோதிடம் உணர்த்துகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.